காசாவினுடைய நிலை என்னவாகும்? அவர்கள் தனித்து விடப்பட்டு விடுவார்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லெபனான் ஒரு நாடாக இருக்கிறது. எனவே அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்வது சாத்தியப்படுகிறது. மறுபுறம் நாங்கள் ஒரு நாடாக இல்லை, எங்களை ஒரு இனக்குழுவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டை அபகரித்து வைத்துக் கொண்டு எங்களை ஒரு இனக்குழுவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 418வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளோடு தற்போது சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கக்கூடிய லெபனானிய பரப்புகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியை பொறுத்தவரையில் நிறைய சகோதரர்கள் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி ஊடாகவும் தொடர்பு கொண்டு திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா, காசாவினுடைய நிலை என்னவாகும்? அவர்கள் தனித்து விடப்பட்டு விடுவார்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தனித்து விடப்பட மாட்டார்கள். அதற்குரிய காரியங்களும் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கனிந்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இன்றைய வீடியோவில் நிறைய அது தொடர்பான செய்திகளும் இருக்கின்றன, முழுமையாக பார்க்க தவறவிடாதீர்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற முதல் கட்ட விவகாரங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீன விவகாரங்களுக்கான இஸ்ரேலுடைய ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய மைக்கேல் மிஸ்டீன் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிக்கையை சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், காசாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நுழைவதை பற்றி அவர் பேசுகிறார். அவர் இஸ்ரேலுடைய ஆய்வாளர். காசாவுக்குள் நீங்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டோம், அங்கே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இல்லை என்றுதான் பல விடுத்தம் சொல்லி இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் நுழைகிற ஒவ்வொரு புள்ளிகளிலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நின்று உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு அடிபணிந்ததாக நீங்கள் சொன்னது முற்றுமுழுதாக பொய்யான காரியம். அவர்கள் உங்களுக்கு அடிபணியவில்லை, தொடர்ந்து உங்களுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விவகாரங்களுக்கான இஸ்ரேலிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய மைக்கேல் மில்ஸ்டீன் என்பவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி எடியோத் அஹ்ரோனோத் உள்ளிட்ட இஸ்ரேலிய பிரபல பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பல பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 15 பேரை ஒரே பகுதிகளில் கைது செய்திருக்கிறார்கள் அப்பாவிகள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது இன்றைக்கும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதே போன்று காசா மீது இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 24 மணி நேரத்துக்குள்ளாக 33 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் மூலமாக காசாவுக்குள் பயங்கரமான பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. அதையும் எதிர்கொண்டு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில தான் ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை நடந்ததாக சொல்லப்படுகிற நேரத்தில் காசாவில் என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் தற்போது முனைப்பாக எழுந்திருக்கின்றன. இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை ஒன்றை புரிஞ்சுக்கிறீங்க, இது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்த ஒரு சீஸ்ஃபயர் கிடையாது. ஹிஸ்புல்லாக்களோடு லெபனானிய அரசாங்கம் வைத்த கோரிக்கைக்கு இணங்க லெபனானிய அரசாங்கம் தான் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் எந்த இடத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதற்காகவும் அவர்கள் கையெழுத்திடவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எது எப்படி போனாலும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இந்த நிமிடம் வரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் அபிஷியலாக எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. ஆனால் ஹிஸ்புல்லாக்களுடைய நிலைப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யமனிகள் உள்ளிட்ட தரப்புகளும் வரவேற்றிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். சமாதானத்திற்கு அவர்களை அடிபணிய வைத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய வீரதீர செயல்களை அனைவரும் பாராட்டி இருக்கக்கூடிய நேரத்தில்
எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. இந்த சீஸ்ஃபயர் என்பது ஹிஸ்புல்லாக்கள் நாங்க யுத்த நிறுத்தத்துக்கு வர்றோம் நீங்க வாங்கன்னு கூப்பிட்ட ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இஸ்ரேலே நேரடியாக அமெரிக்காவிடம் பேசி லெபனானிய அரசாங்கத்தோடு பேசி கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா அவர்களால் முடியல, அதுக்கு மேல ஓட முடியாது, அதுக்கு மேல அடி வாங்க முடியாது. இன்றைக்கு 60 நாட்களுக்கு மேலாக அவர்களால் லெபனானுக்குள்ள நுழைய முடியாமல் போய்விட்டது. எனவே அந்த தோல்வியின் உச்சமாகத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டு தாங்களாகவே அடிவணிந்து பின்வாங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில இன்றைக்கு இஸ்ரேல் சார்பாக துருக்கியினிடத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்கிற செய்தியை எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துருக்கி இடத்தில் அங்காராவிடத்தில் கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, நீங்கள் நடுவராக நின்று பாலஸ்தீனத்திற்கும் எங்களுக்கும் இடையிலான இந்த யுத்தத்திலே ஒரு சீஸ் ஃபயர் வருவதற்கு, ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கான பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள், இஸ்ரேலிய அரசாங்கம் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே மேபி ஓரிரு நாட்களில் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான ஒரு சீஸ் ஃபயர் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நெருக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் அது இம்முறை கத்தாரில் நடக்குமா துருக்கியில் நடக்குமா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. பெரும்பாலும் துருக்கியில் அது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிற நேரத்தில் தான் காசாவினுடைய போர் நிறுத்தத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது லெபனானுடைய போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தங்களுடைய மக்களை பாதுகாக்கிற பணியிலே ஈடுபட்ட ஹிஸ்புல்லாவினுடைய இந்த செயல்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம், அவர்களுடைய உரிமைகளை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் காசாவிலே யுத்தத்தை நிறுத்துவதற்கு, இஸ்ரேலோடு போர் நிறுத்தம் செய்வதற்கு எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கண்டிஷனில் இருந்து நாங்கள் மாற முடியாது. நிரந்தர யுத்த நிறுத்தமாக இருக்க வேண்டும். பாலஸ்தீன கைதிகளை மொத்தமாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். வெஸ்ட் பேங்க்ல மட்டும் 15,000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காசாவிலிருந்து அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என்று அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறீர்கள். அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய தளபதிகள் சில பேர் கடந்த காலங்களில் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய பணைய கைதிகளையும் நாங்கள் விடுவிக்கிற அதே நேரம் நிரந்தர போர் நிறுத்தம் என்பது எழுத்தில் வர வேண்டும். எங்களுக்கான தனியான ராஜ்யம் வேண்டும் என்பதை மிக தெளிவாக சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் உடனடியான போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வந்து யுஎன்எஸ்சியில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தி பாலஸ்தீனத்திற்கான உரிமைகளை வழங்குவதற்கு தயாராகுங்கள் என்று இன்றைக்கு சீனாவினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சீனாவினுடைய அதிபர் ஒரு எச்சரிக்கையாக இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஆல்ரெடி லெபனானில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதையே நீங்கள் காசாவில் அவங்களுக்குரிய உரிமையை கொடுத்து ஏன் செய்ய முடியாது என்று ஜி பிங் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் எப்படியும் ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இனிமேலும் இஸ்ரேலால் முடியல, இனிமே ஒன்றும் பண்ணவும் முடியாது. எனவே அவர்கள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பின்வாசலால் டர்க்கி இடத்துல கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்களேன், நீங்க கொஞ்சம் பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்களே என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இந்த நிலையில் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் காசாவுக்குள்ள சென்று காசாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் லெபனானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தம் தொடர்பாக கருத்துக்களை கேட்ட நேரத்தில் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மனதை ஏக்கத்தை உண்டாக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. அவர்கள் எவ்வளவு தூரம் மனக்கவலையில் இருக்கிறார்கள், சோர்வடைந்து இருக்கிறார்கள் என்பதை காட்டியது. குறிப்பாக அதிலே பேசிய பல பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் இங்கும் இதே போன்ற ஒரு யுத்த நிறுத்தம் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். லெபனானுடைய போர் நிறுத்தத்தினால் காசாவிலே இருக்கக்கூடிய நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே இறைவன் நாடினால் எங்களுக்கும் அது நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக அல் ஜசீராவில் பேசிய பாலஸ்தீனர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்திதான், அல்லாஹ்
அல்லாஹ் நாடினால் இதே போன்ற ஒரு போர் நிறுத்தம் இங்கே நடைபெற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அதிகமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிறது, குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது, எடுப்பதற்கு மருந்துகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. எங்களை போன்று இந்த உலகத்தில் தற்போதைய நிலையில் கஷ்டப்படுகிறவர்கள் யாருமே கிடையாது என்பதுதான் இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி என்று சொல்லிவிட்டு, அனைவருமே கிழிந்த கூடாரங்களுக்குள் கிழிந்த ஆடைகளோடு அழுக்கு பிடித்த உடம்புகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவில்லாமல் வாழ்க்கையிலே அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் முற்றிலுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஸ்ட்ரிப்பில் வாழக்கூடிய முகம்மது என்கிற சகோதரர். அதைத் தொடர்ந்து அல் ஜசீராவுக்கு பேசுகிற இன்னொரு சகோதரர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, லெபனானுக்கு ஏன் அடிபணிஞ்சாங்க, லெபனானுடைய எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, லெபனானுடைய பேச்சுவார்த்தையில் ஹிஸ்புல்லாக்கள் எப்படி வெல்றாங்க என்று சொன்னால் அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. லெபனான் ஒரு நாடாக இருக்கிறது, எனவே அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்வது சாத்தியப்படுகிறது. மறுபுறம் நாங்கள் ஒரு நாடாக இல்லை, எங்களை ஒரு இனக்குழுவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டை அபகரித்து வைத்துக் கொண்டு எங்களை ஒரு இனக்குழுவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டை எங்களுக்கு தந்திருந்தால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது ஒரு நாடாக வரும்போது அது ஈஸியாக சாத்தியப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறவர் ஒரு குழுவுக்கும் நாட்டுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு நாட்டுக்கு உலகத்தில் ஒரு இடம் இருக்குது, ஆனா அவர்களுக்கு ஒரு கூட்டாளிகள் நட்பு நாடுகள் என்று இருக்கும். எங்களுக்கு யார் நண்பர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு எந்த இடம் இருக்கிறது, எங்களுடைய இடத்தையே நீங்கள் தர மறுக்கிறீர்கள், எங்களுக்கு இருப்பதற்கு இடமும் இல்லை, எங்களுக்கு நட்பு நாடுகளும் இல்லை. இந்த நிலையில எங்களோடு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் நாடினால் அவன் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்று அழுது கொண்டே அடித்து பேசிய காட்சி இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே வெளியாகி இருப்பதை பார்க்கும்போது உள்ளம் கணக்கிறது, நெஞ்சு தவிக்கிறது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த மக்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அவர்களுக்கு உதவியாளன். அதே நேரத்தில் அதே பேட்டியில் அதே ஊடகத்தில் பேசுகிற இன்னொரு சகோதரர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நாங்கள் பாதுகாப்பாக எங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியும் என்று நான் நம்புகிறேன், எங்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் அமையும் என்று நான் நம்புகிறேன். யுத்தம் ஆரம்பித்து 1.5 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய தந்தையையோ பார்க்கவில்லை. 1.5 ஆண்டுகளாக எனது தகப்பனாரை நான் பார்க்கவில்லை, எனது குடும்பத்தாரை நான் பார்க்கவில்லை. என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள், என்னுடைய மருமகன்கள் மற்றும் மருமகள்கள் மரணித்து விட்டார்கள் என்று தலோல் என்கிற ஒரு சகோதரர் இன்றைக்கு அல் ஜசீராவில் அதே பேட்டியில் சொன்ன செய்திகளும் மனதை கணக்க வைக்கிற தகவல்களாக மாறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீராவிலே காட்டப்படுகிற காட்சியை நம்ம காண முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 13இல் ஒரு முக்கியமான செய்தியை சேனல் 13இனுடைய அறிவிப்பாளர் வெளியிட்டதை நம்ம அவதானிக்க முடிந்தது. அதில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, சேனல் 13உடைய இராணுவ நிருபராக அவர் இருக்கிறார், இராணுவம் தொடர்பான செய்திகளை சொல்லக்கூடியவர். அவர் சொல்கிறார், காசாவில் இராணுவம் கடைபிடிக்கும் கொள்கையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார். அதற்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு பலவீனம் உள்ள பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு அது தெரியாமல் இருந்தது. அந்த பாதுகாப்பு பலவீனம் தொடர்பான விசாரணைகளை நிறுத்துவதற்காகத்தான் காசாவிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காசாவில் சண்டையை நிறுத்தினா இங்க விசாரணையில பல பேர் மாட்டிக்கிடுவாங்கிறதுனால அந்த விசாரணையை நடத்த முடியாமல் இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். காசாவினுடைய போர் மிகப்பெரிய சோர்வை தந்துவிட்டது, எனவே அதை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று சேனல் 13 என்கிற இஸ்ரேலுடைய தொலைக்காட்சியில ராணுவ நிருபரே இன்றைக்கு பேசிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியும் மிக மிக விரைவிலே ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கி தள்ளுமோ என்கிற ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், கடந்த சில வாரங்களாகவே நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு மிக நெருங்கின தொடர்போடு இருக்கிறோம். அவர்களோடு ஒரு போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ரகசியமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா லெபனானோடும் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு தான் பகிரங்கமாக அவங்க வந்தாங்க. அது மாதிரி நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடும் நெருங்கிய தொடர்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எகிப்து, கத்தார், துருக்கி போன்ற பிற நாடுகளை வைத்தும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை முடுக்கிவிட்டிருக்கிறோம். மிக சீக்கிரமாகவே ஒரு பீஸ் டாக் கொண்டு வரப்பட்டு அதிலே சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அதை பார்க்கும்போது நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இந்த வாட்டி இந்த லெபனானுடைய சமாதான உடன்படிக்கை கூட டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக இதை செய்துவிட்டு தான் வர வேண்டும் என்கிற நிலையில் ட்ரம்பினுடைய ஆட்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அழுத்தம் இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்படும்
கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் நேரத்தில் கூட நான் லெபனானுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்போது இது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்றைக்கு அல் ஜசீராவிலே கலந்து கொண்டிருந்த இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு காட்சியையும் நாம் காண கிடைத்தது. எனவே எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தினுடைய பேச்சுவார்த்தைகளும் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நிறைய சகோதரருடைய கேள்வியே இதுதான், காசா தனித்து விடப்படுமா என்றால் நிச்சயமாக தனித்து விடப்படாது. காசா மீது தாக்குதலை நடத்துவார்கள் என்பது தெரிகிறது, உக்கிரமான தாக்குதலை நடத்துவார்கள் என்பது தெரிகிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு வல்ல ரஹ்மான் துணை இருப்பான். அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை உச்சமாக காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் எந்த வழியிலாவது உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுகிற நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரமும் பாலஸ்தீனத்திற்கான விடுதலையும் இத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வெளிச்சமாக தெரிவதை நாம் உணர முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓரிரு நாட்களிலேயே இது பற்றிய விவரங்கள் வெளிப்படுத்தப்படலாம் என்பது இன்றைக்கு வெளியான செய்திகளிலும் தெரிய வந்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் லெபனானில் இருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் அத்தனை பேரும் தாங்கள் வெளியேற்றப்பட்ட இடங்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ்ல தங்களுடைய இடங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். லெபனானுடைய தொலைக்காட்சிகள் அதை நேரடி ஒளிபரப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நேரடியாக லெபனானிய அரசாங்கத்தோடு அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் செய்திருந்தார்கள். செய்தது மட்டுமல்லாமல் அவங்க என்ன பண்றாங்கன்னா, லெபனானுடைய போர்சஸை சவுத் லெபனானுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில எங்க சண்டை நடந்ததோ அந்த பகுதிகளுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க நீங்க போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதை செய்வதனுடைய ஒரு நோக்கமாக சர்வதேச ஆய்வாளர்களால் என்ன பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், லெபனானுடைய சவுத் எல்லையில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக, இஸ்ரேலுக்கு அச்சமூட்டுகிற வகையில் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக லெபனானுடைய போர்சஸ் அங்கே நிறுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் சர்வதேச அறிஞர்களுடைய பார்வையாக இருக்கிறது. உண்மையும் கூட. ஏன்னா 2016 போடப்பட்ட ஐநாவுடைய எக்ரிமெண்ட்லேயே இது இருந்தது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் அதை அனுமதிக்கல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாராளமாக வந்து நின்றுக்கிறீங்க, எங்களுக்கு அவங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க நின்றாலும் அடிப்போம்ங்கிறாங்க. அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷல். என்னன்னா, நீங்க தாராளமாக வந்து நிற்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இஸ்ரேலுக்கு அடிக்க நினைச்சோம்னா நீங்கள் நின்னாலும் அடிப்போம், நீங்கள் திருப்பி அடித்தா உங்களுக்கும் அடிப்போம். எனவே அவர்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த லெபனானுடைய போர்சஸை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டம்மி பீஸுக. அவங்களுக்கும் இந்த யுத்தங்களுக்கும் இதுகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. லெபனானுடைய அஃபீஷியல் இராணுவமாக இருக்க வேண்டியவர்கள் யாருன்னா ஹிஸ்புல்லாக்கள் தான். முழுமையான உச்சகட்ட பயிற்சியை எடுத்தவர்கள், சம்பளத்துக்கு வேலை பார்க்காதவங்க. இவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க 4 தாக்கி விட்டாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. அவங்கள கொண்டாந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாங்க கொண்டாந்து நிறுத்த போறோம்னா ஆல்ரெடி அங்க ஐநாவினுடைய பீஸ் போர்சஸ் இருக்கிறாங்களா இல்லையா, சமாதான படை அங்க இருக்குது, 10,000 பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி தான் இஸ்ரேலுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐநாவினுடைய போர்சஸ் இருக்கும் போதே அடிச்சவனுக்கு தண்ட நாட்டு ராணுவம் இருந்தால் அடிக்க மாட்டானா? எனவே தண்ட நாட்டு ராணுவத்தினுடைய லட்சணம் ஹிஸ்புல்லாக்களுக்கு தெரியும். அதனால தான் அதை பற்றி அவர்கள் எந்த விதமான ஒரு பெரிய விஷயமாக அதை எடுக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் ஹலிபாப் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். லெபனானுடைய போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கிறார். ஜியோனிச ராணுவம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் லெபனானுடைய ஒரு பகுதியை ஆக்கிரமிப்பதற்கு முனைந்தார்கள். ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு தோல்வி அடைந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர் பாராட்டி இருக்கிறார். அதே நேரம் நெதன்யாகுவினுடைய ஆட்சி தெற்கு லெபனானை ஆக்கிரமிக்க 7 கவசப்படை பிரிவுகளை அனுப்பியும் பலனளிக்கவில்லை. 7 படைப்பிரிவு வந்தார்கள். ஒவ்வொரு படைப்பிரிவிலையும் நூற்றுக்கணக்கான மெர்காவா டேங்குகள், ஆயிரக்கணக்கான படை வீரர்கள், ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள், மேலே வான்வழி தாக்குதல் நடத்துவதற்குரிய அனைத்து விமானங்களும், கடல்வழி தாக்குதல் என்று அனைத்து பகுதிகளாலும் 7 கவசப்படைகளோடு உள்ளே நுழைந்தவர்களுக்கு வாசலோடு தான் நிற்க முடிஞ்சதே தவிர உள்ள லெபனானுக்கு உள்ள வந்து தரைப்படைக்கு தாக்குதல் நடத்த முடிஞ்சுதான்னா தாக்குதல் நடத்த முடியவில்லை. லெபனானுக்குள்ள வான்வழி தாக்குதலை தான் நடத்தினார்கள் தவிர உள்ளே அவர்களை நகர்வதற்கு விடவில்லை என்பது ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு வெற்றி என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஈரானுடைய சபாநாயகர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நெதன்யாகு இந்த வாயில ரொம்ப பேச்சு மிச்சம்,
அவர் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பேசுகிறத நிறுத்தினா கொஞ்சம் நல்லோம். ஏன்னா அவங்களோட வாய் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் தோற்கடிக்கப்பட்டுட்டீங்களா இல்லையா, வெக்கமா இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு ரொம்ப கிண்டலாக அவர் கேட்டிருக்கிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் லெபனானில் போரை கைவிடுவது நெத்தன்யாஹுக்கு ரொம்ப லேசானது. ஏன்னு கேட்டால் அவர்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல் லிஸ்டுக்குள்ள லெபனான் இல்லை என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகையாளர் மெரோன் ரபோபோட் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. அது உண்மையும் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய இந்த ஷோல்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேட்ஜ் அடிச்சிருப்பாங்க. அதில் கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லி அவருடைய படம் இருக்கும். சவுதி அரேபியா வரைக்கும் அவருடைய கிரேட்டர் இஸ்ரேல், பறந்துவிட்ட இஸ்ரேல், நாங்கள் சவுதி வரைக்கும் கைப்பற்றணுங்கிறது அவங்களோட திட்டம். அந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள லெபனான் கிடையாது. அதனால கூட அவர் பின்வாங்கி இருக்கலாம் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆனா இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள லெபனான் இல்லையே தவிர அதுக்காக வேண்டி நெத்தன்யாஹு பின்வாங்கல, அடி வாங்கினதுனால பின்வாங்கி இருக்கிறாப்ல. அதை புரிஞ்சுக்கிறணும். கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள லெபனான் கிடையாது. ஆனா அடி வாங்கினதுனால இனிமேலும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா ரிட்டர்ன் ஆகி இருக்கிற அதே நேரத்தில் ரபோபோர்ட் அல் ஜசீராவில் பேசுகிற நேரத்தில் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நெத்தன்யாகும் அவருடைய அரசாங்கமும் தற்போது காசாவை தான் முழுமூச்சோடு பார்க்க ஆரம்பிக்கும், காசாவிலே கவனம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வடக்கு காசாவில் இனச்சுத்திகரிப்பு செய்வார்கள் என்று அடித்து சொல்கிறார் இஸ்ரேலுடைய பத்திரிகையாளர். இனச்சுத்திகரிப்புனா இதை விட என்ன இனச்சுத்திகரிப்பு பண்ணணுங்கிறது தான் நமக்கு தெரியலை. அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, வடக்கு காசாவில் தூக்காத ஜனாசாக்கள் எத்தனையோ ரோட்டிலே விழுந்து கிடக்கின்றன. மிருகங்கள் ஜனாசாக்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டு உயிருக்கு துடித்து கொண்டிருக்கிற சகோதரர்களை வெளியே எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். என்ன பண்றது, அப்படியே இருங்கன்னு விட்டுருக்கிறாங்க. இடிபாடுகள் சிந்திச்சு பாருங்க. 60 நாள் ஒருவர் இப்படி இருக்க முடியுமா? 40 நாள் ஒருவர் இப்படி இருக்க முடியுமா? 10 நாள் ஒருவரால் இப்படி இருக்க முடியுமா? அந்த காசா மக்கள் இருக்கிறார்கள். காசாவில் இஸ்ரேலியர்கள் மேலதிகமாக கவனம் செலுத்துவது என்பது விளையாட்டு விவகாரம் அல்ல என்கிற செய்தியையும் அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் வெறி கொண்டு நிற்கிறார்கள். எனவே உங்களுக்கு எதிராக அவர்களுடைய தாக்குதலும் உக்கிரமாக இருக்க போகிறது. அவர்கள் உயிரை துச்சமென நினைத்து உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற செய்தியையும் அவர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த வாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்புல்லாக்களிடத்தில் அவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதே தெரிகிறது. அதற்கு மேலாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 13 நடத்திய ஒரு மக்கள் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பிலே 61% இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிடத்தில் தோற்றுவிட்டது, அவர்களால் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது என்று இஸ்ரேல் மக்கள்ல 61% மக்கள் நம்புகிறார்கள். குறிப்பாக 26% பேர் இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக நம்புகிறார்கள். 100% மக்கள்ல 26% பேர் தான் ஹிஸ்புல்லா கிட்ட ஜெயிச்சதாக நினைக்கிறாங்க. 61% பேர் இல்லை, ஹிஸ்புல்லாக்களிடத்தில் இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்று மிக தெளிவாக நம்பியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் ஜெயித்து விட்டார்கள். காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் இந்த நிமிடம் வரைக்கும் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். பாலஸ்தீனம் மீட்கப்பட வேண்டும், காசா மீட்கப்பட வேண்டும். 1967க்கு முற்பட்ட பாலஸ்தீன பெருபூமி பாலஸ்தீன மக்களுக்கே கிடைக்க வேண்டும். ஜெருசலம் உள்ளிட்ட அத்தனை பகுதியிலும் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம், ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. அது கைகூட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் ஹசன் நஸ்ருல்லா நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீன மண்ணுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். பாலஸ்தீன மண்ணுக்காக மாபெரும் படையை நடத்திய ஒரு மாபெரும் தலைவனாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறார். அவர் மரணித்து 2 மாதங்கள் தாண்டிய நிலையில் தற்போது சீஸ்ஃபயர் உருவாகி இருக்கிற காரணத்தினால் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக செயல்பட்ட ஹசன் நஸ்ருல்லாவுக்காக உத்தியோகபூர்வமான ஜனாசா தொழுகை நடத்தப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். நாடு முழுவதிலும் இருந்து இதற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய வெற்றி விழாவாகவும் ஹசன் நஸ்ருல்லாவுக்குரிய ஜனாசா தொழுகையாகவும் இது நடத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு வெளிப்படையாக ஜனாசா தொழுகை அவர்கள் நடத்தியதாக எங்கேயும் நம்ம பார்க்க கிடைக்கல. தற்போது ஒட்டுமொத்தமாக 2 மாதங்களுக்கு பிறகு அதை நடத்துவதாக அவர்கள் அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே முழுமையாக இந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை மாற்று கருத்தில்லாமல் நாம் அறிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் சற்று முன்னால் சமாதான உடன்படிக்கை
உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கும்போது தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் என்கிற விவகாரங்கள் இன்னும் வெளியிலே வரவில்லை. ஹசன் நசுருல்லாவுக்கு பிறகு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பது மிக முக்கியமான மல்டி மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இந்த பீஸ் டாக் சம்பந்தமாகவோ இந்த சீஸ்ஃபயர் சம்பந்தமாகவோ அவர் எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை. எது எப்படி போனாலும் நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எல்லா விவகாரங்களையும் எனக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லவும் முடியாது. பல விவகாரங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கும் நம்பிக்கையான ஒரு செய்தி வரும் என்று நாமும் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கேற்ற மாதிரியான சில காய் நகர்த்தல்களை துருக்கி நகர்த்தி கொண்டிருப்பதாக பார்க்க முடிகிறது. கத்தார் மிக தெளிவான சில காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறது. ஓரிரு நாட்களுக்குள்ளாக நல்ல செய்திகளோடு மிக சீக்கிரமாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிற அளவுக்குண்டான ஒரு நெருக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலாவை அந்த மக்களுக்காக ஓத மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் குனூத்து நாசிலா வீடியோ அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. நம்முடைய பழைய சேனலில் தான் அதெல்லாம் இருந்தது சகோதரர்களே. அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு தற்போது இல்லாமலாகி இருக்கிறது. அந்த சேனலை மீட்டெடுக்கிற பணிகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். மீட்டெடுக்கப்பட்டு விட்டால் அந்த லிங்கை நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மீண்டும் அந்த வீடியோவை அதே போன்ற செய்திகளோடு நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓரிரு நாட்கள் அதற்கும் பொறுத்துக்கொள்ளுங்கள் என்கிற நிலையில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. வெற்றி நிச்சயம், வெற்றியின் பக்கம் வீறு கொண்டு எழுவார்கள். பாலஸ்தீனம் ஜெயிக்கும், பாலஸ்தீனம் ஜெயிக்கும் இன்ஷா அல்லாஹ். உயரிய நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிறைய செய்திகள் நற்செய்திகளாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் காலநிலை மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை, மட்டக்களப்பு பகுதிகளிலையும் அதேபோன்று திருகோணமலை, அதே நேரத்தில் வடக்கினுடைய மன்னார் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காலநிலை மாற்றத்தினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலைகள், பள்ளி வாயில்கள் என்று பல இடங்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தங்களால் முடிந்த உதவிகளை இராணுவத்தின் மூலமாக செய்து வருகிறார். அதே நேரம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் கூட அவர்களால் முடிந்த அளவுக்கு உணவுகளை வழங்குகிற வேலைகளையும் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் நிறைய சகோதரர்கள் எங்களுக்கான உதவிகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த காலங்களில் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளில் உடனுக்குடன் சென்று நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம். நீங்கள் தந்த பொருள் உதவி, பண உதவிகளை வைத்துத்தான் அத்தனை காரியங்களையும் நாம் முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், தாய்மார்கள், குழந்தைகளுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டியது மார்க்க அடிப்படையில் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டத்தில் தத்தளிக்கிறார்கள், தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இயற்கையினுடைய சீற்றம் உச்சமாக இருக்கிறது. எனவே கிழக்கு மாகாணத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொத்துவில்ல ஆரம்பித்து புல்மோட்டை வரைக்கும் உண்டான பல பகுதிகளிலும் பல ஊர்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே நம்மால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகான சம்பவம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா சொல்வதாக சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் அழைத்து விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா மனிதனை பார்த்து கேட்பான், நம்மை பார்த்து கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் உணவு கேட்டேன், பசியில் உணவு எனக்கு தாருங்கள் என்று நான் கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை எனும் போது, இறைவா நாங்கள் எப்படி உனக்கு உணவளிப்பது, உன்னை நாங்கள் பார்க்கவே இல்லையே என்று கேட்கிற போது அல்லாஹு தாலா என்ன சொல்லுவானாம் என்று சொன்னால், இன்ன அடியான், இன்ன மனிதன் பசியிலே இருக்கும் போது உணவு கேட்டான், நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை, உணவு கொடுத்திருந்தால் எனக்கு தந்ததாக கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய நிலையில் பல பகுதிகளிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் உணவு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள், தங்குகிற இடங்களில் அனாதைகளாக, அனாதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு செய்ய
வேண்டிய முதல் காரியமே உணவு கொடுப்பது. அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான காரியங்களை நாம் மாற்ற முடியும். முதலாவது உணவை கொடுக்க வேண்டும். அப்படி அவர்களுக்கு உணவளிக்கிற போது நாம் இறைவனுக்கான காரியத்தை செய்தவர்களாக, நம்முடைய கடமையை முடித்தவர்களாக ஆகிவிடுவோம். நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கான உணவளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான். யாரெல்லாம் இறைவனுக்காக தர்மம் செய்கிறோமோ அந்த தர்மங்களை அல்லாஹு தஆலா நமக்கு மறுமையிலே எப்படி நன்மையாக ஆக்குகிறான் என்பதை பற்றி சொல்லுகிற போது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளிலே தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பவர்களுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு செலவை செய்கிற போது அது 7 கதிர்களை முளைவிக்க செய்கிறது. அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொரு கதிர்களும் 100 தானியங்களை உருவாக்குகிறது. ஒரு தர்மம் 7 கதிர்களை உருவாக்குகிறது. அந்த 7லையும் ஒவ்வொன்றிலையும் 100 தானியங்கள் உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால் 700 மடங்கு அந்த தர்மங்கள் விரிவாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நன்மையை பெறுவதற்கு இதைவிட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிற ஒரு வாய்ப்பு, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து மிக மிக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. எனவே வடகிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். உள்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். ஒருவருக்காக என்றாலும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். 10 பேருக்காக செய்யுங்கள், 100 பேருக்காக செய்யுங்கள், 1000 பேருக்காக செய்யுங்கள். முதலாவது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவது நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்காக செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தர்மம் செய்வோம், நன்மையை ஈட்டுவோம், மறுமையில் வெல்வோம்.